என்னங்கடா இது ஷூட்டிங்கா இது? மலை மேல என்னடா பண்றீங்க? நடிகைங்க இன்னும் வரலையா? வேணும்னா நான் கூப்பிட்டு வருவாங்க. வா. ஆக்சுவலி வந்தா ஜாலி பார்க்க விட மாட்டானுங்களே. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட். சரியான கேரக்டரா இருக்கு. டைரக்டர் என்ன பார்க்கலையா? டைரக்டர் தான் வர சொல்லிருக்காரு. அந்த பையன் பரவாயில்லையா? அவன் பேர் என்ன? ஜீவா. அவனே தான். அந்த உம்னா முஞ்சி ஹீரோ தனியா மிஸ்டேக் பண்ணா. அந்த ஹீரோ லெஃப்ட் ரைட் விட வேண்டியது. அவனை நான் திட்டினா அவன் ஷூட்டிங்கை விட்டா போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க திட்டுறத நான் கேட்க வேண்டியிருக்கும். இப்பவே முதுகு வலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானா? அப்ப நாளைக்கு பேலன்ஸ். ஹீரோவுக்கு மசாஜ் வேணுமா? அவன் எலும்ப உடைச்சிருவேன். மரியாதையா அவனை ஷூட்டிங் வர சொல்லியா? கிரௌட் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவன் வரலன்னா எவ்வளவு நஷ்டம் தெரியுமா உனக்கு? இத வந்துட்டான் நம்ம பையன். என்னப்பா ஐக்கியம் ஆயிட்டியா? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் இதை குடுக்கற சாக்குல அப்படியே வந்தேன். நீ கோச்சிட்டு போயிருப்பலாம் நினைச்சேன். எனக்கு வேண்டப்பட்ட உங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க சார் போவேன்? இவனை ஹீரோவா போட்டு நான் ஒரு படம் எடுக்க தயாரா வந்தேன். நீ டைரக்ட் பண்ணுவியா? இந்த படம் முடியும் போது இதே வார்த்தையை சொல்லுங்க. ஓகே சொல்றேன். ஹலோ ஹலோ, எதுல கால் வந்தது? தயவு செஞ்சு அந்த செல்போன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. ஓகே, மீதி டீடைல் எல்லாம் அம்மா சொல்லுவாங்க. அவங்க கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. நீ எப்படி இங்க வந்த? எதுக்கு இருட்டுல நின்னுட்டு இருக்க? என்ன இருட்டுல ஒண்ணும் தெரியல, அதான் நின்னுட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்களை கிட்ட பாக்கணும் தான் இது ரொம்ப தூரத்துல இருந்து தூக்கிட்டு வரேன். உட்காருங்கன்னு சொல்ல, அதனால உட்காரல. போங்கன்னு சொல்றதுக்குள்ள போயிடுறேன். ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க நினைச்சேன். சொல்ல நான் போறேன். அப்புறம் லூசு நினைச்சிடாதீங்க, நார்மல் தான். லைட்ஸ் ஆஃப். எல்லாத்துக்கும் சினிமா பைத்தியம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹீரோவோட என்ட்ரி ரைட்ல இருந்து வச்சிருந்தோம். வேணும்னா லெஃப்ட்ல மாத்திக்கலாம். ஓகே சார். அவங்க கொஞ்சம் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம்டா. இன்னைக்கு ஷூட்டிங்ல எந்த சீன் எடுக்க போறாங்க? இந்த தாலி கட்டுறதெல்லாம் கேமரா ட்ரிக்கால ஒரிஜினலா? இம்பாசிபிள். தாலி கட்டி தாங்கணும். கேமரா ட்ரிக்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப இப்படியே போனா எத்தனை தடவை தாலி கட்டிக்குவாங்க? நம்ம ஹீரோவா இருக்கலாம்டா. முஞ்சல யாரா பாப்பா? இன்னைக்கு யாருடா கல்யாணம்? மை எனக்கு தான். கங்கா லைசென்ஸ். இந்த ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோட க்ளோஸ் அப். அப்புறம் ட்ராலி ஃபைனல் வந்த உடனே ஒரு ஜூம் இன் போங்க. ஓஎஸ். அந்த HMV ரைட் பேன் பண்ண. சார் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லு. சார் விஷ்ணு வரது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கண்டிப்பா ரெஸ்ட் வேணும்னு கேக்குறாரு. இவ்வளவு கிரௌட் வர சொல்லியாச்சு. இந்த நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இருங்க, நானே போன் பண்றேன். பேக்கப்பா. சார் ப்ளீஸ் டென்ஷன் ஆக்காதீங்க. ஐயோ, அந்த லைட்டை இன்னும் கொஞ்சம் பேன் பண்ணிக்கங்க. சார் அந்த ஹீரோ கவுத்துட்டான் சார். அவனுக்கு ரெஸ்ட் வேணுமா? அதனால என்ன, ஹீரோயின் இருக்காங்களே, ஹீரோக்கு டூப் போட்டுக்குங்க. என்ன சொல்றீங்க? எஸ், இட்ஸ் a good idea. ஆனா பெர்ஃபெக்ட்டான டூப் வேணுமே. ஏன்டா என் தலையை திட்டுறீங்க? ஒழுங்கா நில்லுங்க. நீங்க எடுங்க சார். எஸ், ஜீவா will be the suitable person. சார் சார், என்னோட வசனத்தை கையில கொடுத்துட்டீங்கன்னா ஓரமா நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். உனக்கு டைலாக் இல்ல, ஆனா கொடுத்து வச்சவன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன். டைட் ரேஞ்ச். வேண்டாம் சார், சரிப்பட்டு வராது. கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா சரியா வராது. எனக்கு உதறும். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உன் முகம் தெரியாது, ஹீரோவுக்கு டூப். ஹலோ.
நீதான் டூப்பா? நல்ல சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட், சரியான சான்ஸ் தான். நான் ரெடி சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் தாலி கட்டுறது. ஒரு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளைக்கு அப்புறம் சத்திரத்துல பந்தம் பண்ணிட்டு இருக்கிறவங்க யார் தெரியுமா? மாப்பிளையோட தங்கச்சி. இப்போ நான் தான் தங்கச்சி. ஐயே சார், ஒரு நிமிஷம் சார், இத வந்துடுறேன். இதோ தாலி. சார், இவ்வளவு நல்ல ஒரு காரியம் நடக்கும்போது என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்கணும். என் தங்கச்சியாவது தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு வேணும் சார். ஒரு 5 நிமிஷம் நான் போய் அவங்களை கூட்டு வரேன். அட, இது வெறும் சினிமா கல்யாணம் தான். இதுக்கெல்லாம் உன் தங்கச்சி வேண்டாம். போய் சீக்கிரம் தாலியை கட்டு, டைம் ஆகுது. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல சார். அவங்க தாலி கட்டுறத சைடுல இருந்து மேல இருந்து எங்க வேணா எடுத்துட்டு போட்டோம். நீங்க நேர்ல ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க சார். எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? பார்க்கலாம். ஜீவா, திரும்பி கேமராவை மட்டும் பாத்துறாத. ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன். கட். ஸ்னேகா ஓகே, ஜீவா ஓகே. அது கழுத்துலயே இருக்கட்டுங்க, அவுக்காதீங்க. ஐயோ சார், என்னன்னு கேட்டீங்களா? அம்மா, அம்மா. விசாலா, உன் பையன் வந்துட்டாண்டே. என்ன சொன்னீங்க? உலக மகா நடிகை வந்திருக்கான்னு. என்னங்க, ஓடி வாங்களே, வந்து இவனை பாருங்க. குடும்ப கௌரவமே போச்சு. என்ன என்ன ஆச்சு? வணக்கம் நைனா. யாரா இவ? உங்க அப்பா சினிமாவே பார்க்க மாட்டாருன்னு புரியுது. அப்பா, இது சினிமா நடிகை ஸ்னேகா. வாய் மூடிட்டு உள்ள போடி. ஏய், சொல்றா, என்ன இதெல்லாம்? அப்பா, இது டாப் ஃபிலிம் ஸ்டார் ஸ்னேகா. தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணி வேண்டியதாயிடுச்சு. என் கூட வருவான்னு எதிர்பார்க்கல, ஆனா வந்துட்டா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கங்க. இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச உன் காலை நான் வெட்டுவேன். அதுக்கு முன்னாடி உங்க காலை நான் பிடிப்பேன். அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன்ப்பா. அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ் பா. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன்ப்பா. அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, ப்ளீஸ் பா, வாங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன்ப்பா. தயவு செஞ்சு இவள மருமகளா ஏத்துங்கப்பா. கண்ணை திறந்து பாருடா, நான் உன் அப்பன்டா. அப்பாவோட காலை பிடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. வேணும்னா அம்மா கலையும் பிடிக்கிறேன். அடியே, எந்திரி. என்னப்பா, அப்பா கத்திட்டு இருக்கார். சீக்கிரம் வாடி. என்ன வந்து எப்படியாவது காப்பாத்துடி. சீக்கிரம் வா. ஏய், இவ என்ன இழுத்துட்டு போய் ஏதாவது கிணத்துல போட்ற போறாடி. டேய், பேட்டிடா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சொன்னா கேளுங்கப்பா. எங்க இருக்காரு? டேய், கண்ட இடத்துல கைய வச்சு கிச்சு கிச்சு போட்டாதடா. ஐயோ, என் புருஷனுக்கு என்னாச்சு? அப்பா, எங்க கபடி எல்லாம் காலையில கத்து கொடுக்க கூடாதா? ஏடி, சீக்கிரம் போய் ஒரு தண்ணி எடுத்துட்டு வாடி. சொன்னா கேளுங்கப்பா. எனக்கு முத்தி போச்சுடி. விடுடா அவரை, விட்டுடா பாவம். விடுடா, சொன்னா கேளு. அறிவு கட்டவனே. ஏய், அப்பாவை விடுடா. யாரோ தண்ணியில முக்குறாங்க. நல்லா ஊத்துடி உன் மேல. ஏன்பா இங்க படுத்து தூங்குறீங்க? செருப்பால அடிப்பேன். கொஞ்சம் விட்டுறதா என்ன கொன்றுப்பேன். ஏன்டா இந்த மாதிரி கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவன் அந்த சினிமா நடிகை கல்யாணம் பண்ண மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த நினைப்பிலேயே இருந்திருக்கான். அதான் கனவு நல்ல கண்டிருக்கான். வேலை, கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டா. ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி கனவு கண்டா நான் ஒரு வழி ஆயிப்பேன். அறிவு கட்டவன். அப்பா, ஓகே, ஸ்னேகோட க்ளோஸ் அப் எடுக்கலாம். தாராளமா எடுங்க.